அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வரலாற்றை சரியாக படித்தவனால் மட்டும்தான் வரலாற்றை படைக்க முடியும் என்று இந்திய துணைக்கண்டத்தின் அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சிற்பி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கின்றார். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று எங்களின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் பதிவு செய்கின்றார். இன்றைக்கு இரத்தமும் சதையும் கண்ணீரும் செந்நீரும் சிந்தி வரலாற்றின் பக்கங்களை தங்கள் தியாகத்தை பதிவு செய்த பெருங்காமநல்லூர் தியாகிகளின் நினைவு நாள். யார் இந்த பெருங்காமநல்லூர் தியாகிகள்? ஏன் அவர்களை நாம் போராளிகள் என்று சொல்ல வேண்டும்? அதற்கு வரலாற்றை ஊன்றி படித்தால்தான் அந்த ரத்தம் தோய்ந்த நிகழ்ச்சியை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 1920ஆம் ஆண்டு இதே நாளில் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அதிகாலையில் வெள்ளைக்காரன் துப்பாக்கிகளை தூக்கிக் கொண்டு பெருங்காமநல்லூர் கிராமத்தை சுற்றி வளைக்கின்றார். எதற்காக? குற்ற பரம்பரையினர் சட்டம், கைரேகை சட்டம் என்று ஒன்றை 1871ஆம் ஆண்டு வட இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். இந்திய துணைக்கண்டத்தை 300 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி இருந்த ஆங்கில ஏகாதிபத்திய கிழக்கிந்திய கம்பெனி அந்த குற்ற பரம்பரை சட்டத்தின்படி இந்தந்த சாதிகள், குறிப்பிட்ட இந்தந்த சாதிகள் குற்றவாளிகள், நீங்கள் திருடர்கள், எனவே சாயங்காலம் காலையில் எழுந்திருத்தவுடன் காவல் நிலையத்தில் கைரேகை வைத்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும். வேலை முடிந்த இரவு வந்தால் காவல் நிலையத்தில் மீண்டும் கைரேகை வைத்துவிட்டு அங்கே படுத்திருக்க வேண்டும். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல நண்பர்களே, பெண்களுக்கும் இந்த சட்டத்தை வெள்ளைக்காரன் திணித்தான், கொடுமைப்படுத்தினார். அது எந்தெந்த சாதிகள்? தென் தமிழகத்தில் பிரமலை கல்லர், அகமுடையார், வல்லம்பர், இப்படி தமிழ்நாட்டில் 83 சாதிகள். அதை போலவே கொங்கு மண்டலத்தில் ஊராணி கவுண்டர், வேட்டுவ கவுண்டர் என்று 2 பெரும் சாதிகளுக்கு அங்கே குற்றப்பரம்பரை சட்டத்தில் கைரேகை வைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டான் வெள்ளைக்காரன். அதே போலவே வட தமிழகத்தில் வேப்பூர் பறையர், வேப்பம்பாளையத்து படையாட்சி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் 83 சாதிகளும் மலைக்குறவர், உப்புக்குறவர் என்று 83 சாதிகள். நீங்கள் எல்லாம் குற்றவாளிகள். எப்படி இந்து மதம் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வர்ணாசிரம தர்மம், சனாதன தர்மம், இந்து மதம் நம்மளை பிரித்து வைத்திருக்கின்றதோ அதே போலதான் அன்றைக்கு வெள்ளைக்காரன் பிறப்பின் அடிப்படையில் நீ இந்தந்த சாதியில் பிறந்திருந்தால் நீ குற்றவாளி என்று கைரேகை வைக்க வேண்டும் என்று ஒரு கொடுமையான சட்டத்தை கொண்டு வந்தார். இதை எதிர்த்து பெருங்காமநல்லூரில் இதே நாளில்
100 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரமலை கல்லர் சமூகத்தை சார்ந்த அந்த பழங்குடி மக்கள் கையில் வெட்டருவாளோடும் வீச்சருவாளோடும் வேர்க்கம்போடும் மலரையோடும் ஒன்று திரண்டார்கள். ஆங்கில வெள்ளைக்காரன் படையை சுற்றி வளைத்தார்கள். வெள்ளைக்காரன் கையில் துப்பாக்கி இருக்கின்றது, சுட்டுக் கொள்வான் என்று தெரியும். ஆனாலும் தங்களுடைய உரிமைக்காக சுயமரியாதைக்காக சமரசமில்லாமல் போராட துணிந்த பொழுது வெள்ளைக்காரன் சுடுவதற்காக உத்தரவிடுகின்றார். அதே இடத்தில் துள்ள துடிக்க 5 பேர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். பல பேர் காயம் பட்டு கிடக்கின்றார்கள், குண்டடி பட்டு கிடக்கின்றார்கள், குற்றையும் குலையுறமாக கிடக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு பெண் ஓடி வருகின்றார். வரலாறு பதிவு செய்கின்றது நண்பர்களே. அந்த பெண்ணின் பெயர் மாயாக்கால். அந்த மாயாக்கால் ஓடி வருகின்றார். குண்டடி பட்டு கிடக்கின்ற சொந்தங்களை பற்றி பார்த்து கட்டி கதறுகின்றார், கண்ணீர் சிந்துகின்றார். ரத்தம் சிந்தி கிடக்கின்ற தன் சொந்தங்களுக்கு தண்ணீர் கொடுக்கின்றார். வெள்ளைக்காரன் சொல்கின்றான், தடுத்து நிறுத்துகின்றான். மாயா, இந்த மண்ணை விட்டு வெளியேறு, காவல் நிலையத்தில் சரண்டராக தண்ணீர் கொடுத்தி என்றால் உன்னை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வேன் என்று வெள்ளைக்காரன் சொன்ன பொழுது தனி மனுஷியாக நின்று அந்த வீர தமிழச்சி துப்பாக்கி குண்டுகளுக்கு தன் நெஞ்சை நிமித்தி காமித்து வீர மரணம் அடைந்தார் வரலாற்றில் மாயாக்கால். 16 பேர் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாளில் 1920 ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இதே நாளில் அதிகாலை பொழுதில் 16 பேரை வெள்ளைக்காரன் சுட்டுக் கொண்டார். அந்த கைரேகை சட்டத்தை பின்னால் ஈர்க்க கோரினார் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா போராடினார். பறையர் சமூகத்தை சார்ந்த முத்துப்பிள்ளை என்பவர் போராடினார். எண்ணற்ற பெருமக்கள் போராடினார்கள். 1934-36 ஆண்டு முதலமைச்சராக இருந்தார் சுப்பராயன் என்பவர். அவர்தான் கைரேகை சட்டத்தை அன்றைக்கு நீக்கினார். இது வரலாறு. எதற்காக அந்த மக்கள் போராடினார்கள்? தங்களுடைய உரிமைகளுக்காக போராடினார்கள், சுயமரியாதைக்காக போராடினார்கள். உழைத்து சாப்பிடுகின்ற எங்களை நீ எப்படி நான் திருடன் என்று சொல்லலாம் என்பதற்காக போராடினார்கள். நண்பர்களே, இன்றைக்கு அந்த சுயமரியாதைக்காக போராடிய தமிழ் மண்ணில் தான் சுயமரியாதையை இழந்து நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்றால் எவ்வளவு பணம் வேண்டும், எவ்வளவு பணம் தருவீர்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். கேவலம் இல்லையா? இதைத்தானே பாரதி பாடுகின்றான். தேடி சோறு நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனவாடி துன்பவர்கள் உள்ளங்கு விடவாட பல செயல்கள் செய்து நரைகோடி கிளப்பருவ வைதி கொடு கூற்றுக்கு இறையன பெண் மாயில் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நின்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நேரே எங்களுக்கு தருவாய். எந்த முன்னை தீய வினைப்பை எங்கள் மூலாது அழிந்துடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேது கவலையறச் செய்து மனிதனை மிக தெளிவு செய்து என்னை சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்று பராசக்தியிடம் பாரதி பாடுகின்றார். என்னை வேடிக்கை மனிதனை போல வீழ்த்தி விடாதே பராசக்தி, சுயமரியாதை உள்ளவனாக சிந்தனை கொண்டவனாக போராளியாக என்னை சாக விடு என்று சொன்னார். அந்த பாரதியின் பாட்டை பாடி மேடைகளில் பாடி ஓட்டு வாங்கிய சின்னதுரை அறிவாலயத்திடம் மண்டியிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் தத்துவத்தை மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் கட்டி காப்பாற்றிய தத்துவத்தை, பாட்டாளி வர்க்கத்தின் வர்க்க குணத்தை, போராட்ட குணத்தை அடக வைத்த குணமாவினால் இந்த சிபிஐயும் சிபிஎம்மும் அவர்களுக்கு உங்கள் ஓட்டு. யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை விட யாருக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஒரு காலத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் நேருவின் குரல் வலையை பிடித்து சரிக்கு சமமாக சண்டமாறுதல் செய்த கட்சி இந்திய பொதுவுடைமை கட்சி, மார்க்சிஸ்ட். 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இன்றைக்கு அறிவாலயத்தில் போய் 5 சீட்டுக்காக காத்து நிற்கின்றீர்களே, கேவலம் இல்லையா? 1917 ரஷ்யாவின் புரட்சி நடத்தினான் மாபெரும் மக்கள் தலைவன் புரட்சியாளர் லெனின்.
ரஷ்ய கூட்டமைப்பில் இருக்கின்ற தேசிய இனங்களை எல்லாம் ஒன்றிணைத்து தேசிய இனங்களை ஒன்றிணைத்து ஜார் மன்னனுக்கு எதிராக ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியை உலக வரலாற்றில் நடத்தினார். மாபெரும் மக்கள் தலைவர். அப்பொழுது பாரதி இங்கே பாடினான், ஆகா எழுந்தது போல் ஒரு யுக புரட்சி என்று பாடினார். அந்த லெனினை உங்கள் கட்சியின் அடையாளமாக கொண்டு தமிழ் தேசிய இனம் கடந்த 60 ஆண்டுகளாக டெல்லி சுல்தான்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கின்றதே, அது காங்கிரஸ் சுல்தான் ஆட்சியில் இருந்த பொழுதும் சரி, இன்றைக்கு 56 இன்ச்சு மார்பல் கொண்டே ஆனரகன் ஐயா நரேந்திர மோடி என்கின்ற சுல்தானிடமும் தமிழ்நாடு மண்டியிட்டு உரிமைகளை இழந்து கிடக்கின்றது. தமிழ்நாட்டின் ஒரே ஒரு உரிமையை கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து அண்ணன் சின்னத்துரையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏதாவது ஒரு உரிமையை பெற்று தந்திருக்கின்றதா? ஏதாவது ஒரு உரிமை? இதே இடத்தில் நாளைக்கு இடதுசாரி தோழர்கள் நீங்கள் மேடை பெற்று பதில் சொல்ல வேண்டும். உங்கள் பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஏதாவது ஒரு உரிமையை. இதோ பக்கத்தில் இருக்கின்றது கல்லாக்கோட்டையில் கால்ஃப் தொழிற்சாலை. இந்த பக்கம் திரும்பினால் தஞ்சாவூருக்கு அருகே மன்னார்குடி அருகே கர்ணாவூர் என்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கோல்டன் வாஸ் என்கின்ற சாராய கம்பெனியை நடத்தி கொண்டிருப்பது டி.ஆர். பாலுவின் மகன். டி.ஆர். பாலியார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர். மத்திய அமைச்சராக இருந்தார், கேபினட் மந்திரியாக இருந்தார், கப்பல் போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மந்திரியாக திராவிட முன்னேற்றம் கழகம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது மன்மோகன் சிங் அமைச்சரவையில் 9 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கேபினட் மினிஸ்டர். அந்த கேபினட் மினிஸ்டர்களில் ஒருவர் தான் டி.ஆர். பாலு. அவருடைய மகன் டி.ஆர்.பி. ராஜா மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர். மருத்துவம் படித்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அமைச்சரவையின் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்றார் டி.ஆர்.பி. ராஜா. அவருடைய சொந்த ஊர் கர்ணாவூர். மன்னார்குடி அருகே கர்ணாவூரில் வடசேரிக்கும் மன்னாரூருக்கும் இடையே இருக்கின்றது. கர்ணாவூரில் கோல்டன் வாஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சாராய ஆலையை 2011ஆம் ஆண்டு அவர் அப்பா அமைச்சராக இருக்கின்ற பொழுது அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தார். வீரம் தெரிந்த போராட்டத்தை மன்னார்குடி மக்கள் நடத்தினார்கள். சொந்த தொகுதி மக்கள் ஓட்டு போட்ட மக்களை காவல்துறையை வைத்து அடித்து கொடுமை செய்து ஊர்வலத்தை கலைத்த கொடுமைக்காரன் தான் டி.ஆர். பாலுவும் டி.ஆர். பாலுவின் மகனும். அவர் ஒரு மருத்துவர். எவனாவது ஒரு டாக்டர் உடம்பு சரியில்லை என்றால் டாக்டரிடம் போகின்றோம். டாக்டர் ஐயா ரொம்ப உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்குது, வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, கண்ணெல்லாம் இருண்டு வருது, மயக்கம் வருது, பசிக்கல என்று சொன்னால் எந்த டாக்டராவது காலையில் ஒரு பாற்று, மதியம் ஒரு மெக்டோவல் ஒரு பாற்று, சாயங்காலம் ஒரு பீர், நைட்டு ஒரு ஒயின் குடிச்சிட்டு சாப்பிடுங்க, எல்லா வியாதியும் சரியாகிவிடும் என்று எந்த டாக்டராவது சொல்றானா? நம்மள நிறைய பேர் டாக்டர் இருக்கான். சளி பிடிச்சிருந்தா சளி பிடிச்சதா ரம்முல மிளகா பொடி மிளகு பொடி போட்டு அடிமாப்புல கப்புனி இறங்கிடும். கப்புனி என்ன இறங்கும்? உயிர் தான் இறங்கும், சளி இறங்கா. ஒரு மருத்துவர் டி.ஆர். பாலுவின் மகன் டி.ஆர்.பி. ராஜா ஒரு மருத்துவர், சாராய கடை நடத்துகின்றார். மக்களின் உயிரை காக்கின்ற மருத்துவன் எவனாவது சாராய கடை நடத்துவானா? நினைத்து பாருங்கள். அர்ஜென்டினாவில் பிறந்தான் எர்னஸ்டோ சேக்வேரா. அவன் அப்பொழுது மருத்துவக் கல்லூரி மாணவன். எர்னஸ்டோ சேக்வேரா ஒரு புல்லட்டில் ஏறுகின்றான், ஒரு பைக்கில் ஏறுகின்றான். பைக்கில் ஏறிய அப்படியே வருகின்றான், கீபாவை கடக்கின்றான், லத்தீன் அமெரிக்க நாடுகள் வழியாக முழுக்க பார்க்கின்றான். எந்த பார்த்தாலும் கிராமம், வறுமை, பசி பட்டினி, கொடுமை, நோய்வாய்ப்பட்டு ரத்த சோகையால் மக்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் இறக்கின்றார்கள். அந்த கொடுமை எல்லாம் பார்க்கின்றார் எர்னஸ்டோ சேக்வேரா, மருத்துவக் கல்லூரி மாணவன். அப்பொழுது அவன் முடிவு செய்கின்றார், மருத்துவ படிப்பை முடித்தவுடன் இந்த மக்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு நாம் போராட வேண்டும். அவன் மருத்துவத்தை முடித்துவிட்டு கீப புரட்சியில் பங்கேற்றதை இந்த பைசைக்கிள் தீவ்ஸ் என்கின்ற புத்தகம் நமக்கு வந்த வரலாறு நமக்கு பாடமாக இருக்கின்றது. நண்பர்களே, எர்னஸ்டோ சேக்வேரா அணிந்த சேக்வேரா டி-ஷர்ட்டை போட்டுக் கொள்கின்றீர்கள் அல்லவா மேலாடையாக? இளைஞர்களே, நினைத்து பாருங்கள், டி.ஆர். பாலுவின் மகன்
TRP ராஜா அவரை தேர்ந்தெடுத்தீர்களே, அவர் என்ன எர்னாஸ்டோ சேகுவேராவா? கியூபா விடுதலை புரட்சிக்காக பிடல் காஸ்ட்ரோவோடு இணைந்து போராடிய புரட்சியாளரா? சொந்த மக்களை, ஓட்டு போட்ட மக்களை ஒவ்வொரு நாளும் குடிக்க வைத்து இவனுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றானே, இவன் எல்லாம் அமைச்சர். இவர்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற கொள்ளைக்கார கும்பலாக, கொள்கையற்ற கும்பலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாறிவிட்டது. சின்னத்திரை மாறிவிட்டார். நீங்கள் தமிழ்நாட்டின் வரைபடத்தை விரித்து போடுங்கள். 234 சட்டமன்ற தொகுதியில் கந்தரோட்டை தொகுதி எவ்வளவு பின்தங்கிய தொகுதி என்று பாருங்கள். நமக்கு என்ன காவிரி பாய்கின்றதா? வைகையாறு பாய்கின்றதா? தாமிரபரணி இந்த பகுதியில் பாய்கின்றதா? வாழும் பார்த்த பூமி. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே நிலத்தடி நீர் இருந்தது. நமது ஏரியில், நமது குளத்தில் தண்ணீர் இருந்தது, கண்மாயில் தண்ணீர் இருந்தது, நீர்நிலைகளில் தண்ணீர் இருந்தது, கிணற்றில் தண்ணீர் இருந்தது. 50 அடி ஆழத்தில் ஊற்று வடிந்து கொண்டிருந்தது. முப்போகம் விளைந்த பூமி தானே இந்த பகுதி. இன்றைக்கு ஏன் முப்போகம் விளைய என்பதற்கு காரணம் என்ன? நீர் இல்லை, நிலத்தடி நீர் இல்லை. 1000 அடிக்கு போர் போடுகின்றோம், தண்ணி வருதா? வெறும் காத்துதான் வருது. எங்கே போனது தண்ணீர்? எங்கே போனது இந்த வானம் பார்த்த பூமியை முப்போகம் விளைவித்தவங்க? இங்கே பக்கத்தில் இருக்கின்ற இந்த குளங்களில் எல்லாம் தண்ணீர் இருந்தது, தாமரை பூத்து கிடந்தது. எல்லா குளங்களும் இன்றைக்கு வற்றிவிட்டது. பல குளங்கள் அடையாளமே இல்லாமல் போய்விட்டது. அண்ணன் திரைப்படத்தில் வரிவேல் சொல்வாரே, கணத்தா காணாம் என்று. இன்றைக்கு பல வயல்களில் கிணறே இல்லாமல் போய்விட்டது. நான் சிறு வயதில் இந்த திருவோணத்தில் தான் எங்கள் அப்பா வேலை செய்தார். போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்த்தார். சிறு வயதில் இதே பந்துவாக்கட்டை கிராமத்தில் குளிக்க காலையில் எங்களுக்கு அழைத்து சென்று இந்த கிணற்றில் தான் நீச்சல் அடிப்பதற்கு என்னுடைய தந்தை கற்றுக் கொடுத்தார்கள். இங்கே இருக்கின்ற பசுவன் குளத்திலும் மணற்கேணி, இந்த மசக்கேணி என்கின்ற மணற்கேணி குளத்திலும் தான் நான் நீச்சல் பழக கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு தண்ணீர் இருக்கின்றதா? முப்போக விளைந்த பூமி எல்லாம் காய்ந்து கிடக்கின்றது. 1000 அடிக்கு 2000 அடிக்கு போரை போட்டு இருக்கின்றமே, ஆழ்குழாய் கிணறை போட்டு இருக்கின்றமே, தண்ணீர் வருகின்றதா? எங்கே போய்விட்டது தண்ணீர்? கேளுங்கள், வருகின்ற சின்னத்திரை வருவார். திமுக காரனோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பல்லை இழித்துக் கொண்டு கும்பிட்டுக் கொண்டு சின்னத்திரை வருவார். மீண்டும் என்னை வெற்றி பெற செய்யுங்கள், உங்களுக்கு அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்று கேட்பார். அப்பொழுது கேளுங்கள், எல்லாவற்றையும் இலவசமா தருகின்றீர்களே. 20 கிலோ புழுத்து போன அரிசி அமைச்சர் ரகுபதி விட்டு நாய் சாப்பிடுமா? அந்த அரிசியை அமைச்சர் மையநாதன் விட்டு நாய் சாப்பிடுமா? இந்த புழுத்து போன ரேஷன் அரிசியை 20 கிலோவை பூச்சி பிடித்த பருப்பை தின்பார்களா இவர்கள்? அவர்களிடம் கேளுங்கள். 20 கிலோ அரிசி கொடுக்கின்றீர்கள், இலவசமாக கொடுக்கின்றீர்கள். மாதம் 1000 ரூபாய் பணம் பெண்களுக்கு கொடுக்கின்றீர்களே. எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு ஆள் கிடைக்கவில்லை. விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லாமல் எங்கள் நிலங்கள் எல்லாம் தரிசு நிலங்களாக மாறி கிடக்கின்றது. நாங்கள் விளைவிக்கின்ற பொருளுக்கு மதிப்பில்லை, நாங்கள் விளைவிக்க முடியவில்லை. ஒரு டீ கடை நடத்துகின்றவர் ஒரு டீக்கு 10 ரூபாய் விற்கின்றார். ஒரு காய்கறி விற்கின்றவர் 1 கிலோ தக்காளி 12 ரூபாய் என்று விற்கின்றார். மண்ணெண்ணெய் விற்பவர் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 30 ரூபாய்க்கு விற்கின்றார். பெட்ரோல் டீசல் 1 லிட்டர் பெட்ரோல் 110 ரூபாய்க்கு விற்கின்றார். அதே போல விவசாயிகள் தான் உற்பத்தி செய்த நெல்லை, அறுவடை செய்த நெல்லை தான் விளைவிக்க முடிகின்றதா? இருக்கின்றதா நிலைமை? இருக்கின்றதா நிலைமை? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் யார் கேட்பது? யார் இதற்கு தீர்வு காண்பது? என்ன மாற்று இருக்கின்றது? ஆக மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கேட்காமலே உதவித்தொகை என்கின்ற பேரில் 1000 ரூபாய் ரஞ்சம் கொடுக்கின்றீர்களே. 20 கிலோ இலவச அரிசி கொடுக்கின்றீர்களே, லேப்டாப் கொடுக்கின்றீர்களே, சீருடை கொடுக்கின்றீர்களே, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தாலிக்கு தங்கம் என்று கொடுக்கின்றீர்களே. இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருகின்றது? ஆனால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு தண்ணீர் வரவில்லையே. தண்ணீரை நீங்கள் இலவசமாக தாருங்கள். தருவார்களா? ஒரே கேள்விதான். தண்ணீரை என் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு, தவித்து நிற்கின்ற மக்களுக்கு, விவசாயிகளுக்கு நாங்கள் எப்படியாவது தண்ணீரை இலவசமாக தருவோம் என்று சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்வதற்கு துணிவு இருக்கின்றனா? தெம்பு இருக்கின்றனா? தைரியம் இருக்கின்றனா? அண்ணன் சின்னத்திரை பெற்றுத் தருவாரா இலவசமாக தண்ணீரை? ஏன்? தண்ணீர் என்பது உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானது தண்ணீர். ஆனால்
இன்றைக்கு தண்ணீர் கார்பரேட் முதலாளிகளின் கைகளுக்கு போய்விட்டது. இனி தண்ணீர் என்பது தாகத்திற்கு அல்ல, அனைத்து உயிர்களின் தாகத்தை தணிப்பதற்கு இது தண்ணீர் கிடையாது. இனி தண்ணீர் தனியார் முதலாளிகளின் லாபத்திற்கு. இதே இந்த மருதங்கோன் விடுதி 430 ஆண்டுகளுக்கு முன்பாக பாட்டில் காசு கொடுத்து பாட்டில் தண்ணி வாங்கி குடிப்போம் என்று நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்களா? சொல்லுங்கள் இதற்கு பதிலை. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற என் பெற்றோரை, பெரியோரை, உற்றாரை, உறவினரை, மாற்றுக் கட்சி நண்பர்களே, நீங்கள் எந்த கட்சியில் இருந்திருப்பீர்கள்? உங்கள் சிந்தனைக்காக நான் கேள்வி கேட்கின்றேன். இதே 30 ஆண்டுகளுக்கு முன்பாக மருதங்கோன் விடுதி 4 ரோட்டிலோ, இல்லை கரம்பக்குடியிலோ, இல்லை அம்புக்கோயிலோ, இல்லை திருவோணத்திலோ, இல்லை கந்தர்கோட்டையிலோ, இல்லை ரெகநாதபுரத்திலோ, ஊருக்கு அங்கெல்லாம் போகின்ற பொழுது காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி குடிப்போம். இந்த நிலைக்கு மாறும் இந்த உலகம், இந்த ஆட்சியாளர்கள் நம்மை தவிக்க விடுவார்கள் என்று நினைத்திருந்தால் இந்த அயோக்கிய பெண்களுக்கு மாறி மாறி என் பெற்றோர்களை நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீர்களா? ஓட்டு போட்டிருக்கீங்களா? இந்த சிந்தித்து பாருங்க, இந்த ஒரு செய்தியை சிந்திச்சு பாருங்க. தண்ணீர் இல்லாமல் இந்த உலகம் எப்படி இயங்க முடியும்? அதனால என்ன சொன்னா, வள்ளுவன் சொன்னான், நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னான். இந்த உலகம் எதால் நிறைந்தது? பஞ்சபூதங்களால் நிறைந்தது. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், பூமி, இதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று இல்லாவிட்டாலும் இந்த உலகம் இயங்காது, உயிரினங்கள் வாழ முடியாது. எனவேதான் எல்லாவற்றிற்கும் தண்ணீர் அடிப்படை. ஏன் நம் பகுதியில் தண்ணீர், நிலத்தடி நீர் குறைந்து போனது? ஏன் குளங்கள் வற்றி போனது? ஏன் கிணற்றில் தண்ணீர் வரவில்லை? ஊற்று நீராக வளைந்து கொண்டிருந்த நம் கிணற்று நீர் இன்றைக்கு கிணறுகளை செத்து போய்விட்டது. கிணறை காணவில்லை. எங்கே போனது? ஏன்? அத்தனையும் விழுங்கியது கல்லாக்கோட்டை கால் சாராய தொழிற்சாலை. இந்த சின்னத்துறை, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, பாட்டாளி வர்க்கத்தின் கூட்டாளி உழைக்கும் மக்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருகின்றவர்கள் நாங்கள் தான். முதலாளிகளை விரட்டி அடித்துவிட்டு தொழிலாளிகளை வைத்து நாங்கள் சோசலிச புரட்சி செய்து கிழிப்போம் என்று சொல்லி இன்னவரையும் கிழிச்சுட்டு இருக்காங்கல்ல. இந்த சின்னத்துறை 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்றைக்காவது ஒரு நாள் எங்களுடைய சட்டமன்றத்திற்கு உட்பட்ட கல்லாக்கோட்டையில் கால்ஸ் என்கின்ற சாராய ஆணை நிலத்தடி நீரை உறிஞ்சி எங்கள் பகுதியில் இருக்கின்ற எல்லா நிலத்தடி நீரும் போய்விட்டது. எங்கள் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறிவிட்டது. 2000 அடிக்கு ஆழ்குழாய் போட்டாலும் போர் போட்டாலும் தண்ணீர் வரவில்லை, காற்றுதான் வருகின்றது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலாளிகளால் நடத்தப்படுகின்ற, அவர்கள் துணையோடு நடத்தப்படுகின்ற இந்த கார் தொழிற்சாலையை நீங்கள் இழுத்து மூட வேண்டும். அந்த கார் தொழிற்சாலை ஐயா நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், 1 லிட்டர் பிராந்தி தயாரிக்கின்றார்கள் என்றால் அதற்கு 15 லிட்டர் நல்ல தண்ணீர் வேண்டும். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் சாராயம் உற்பத்தி செய்தால் 1000 இன்ட்டு 15 லிட்டர் கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு மட்டும் எத்தனை 1000 லிட்டர் தண்ணி? எத்தனை ஆண்டுகளாக இந்த சாராய ஆலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது? ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுத்திருந்தாலும் ஒரு மாதத்திற்கு 30 லட்சம் லிட்டர் தண்ணீர், 30 லட்சம் லிட்டர் தண்ணீர், 30 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஒரு மாதத்தில் நாம் உறிஞ்சி இருக்கின்றார் என்றால் இத்தனை ஆண்டுகளாக எத்தனை கோடி லிட்டர் தண்ணீர், எத்தனை கோடி லிட்டர் தண்ணீர் உறிஞ்சி இந்த மண்ணை மலடாக்கி இருப்பான். என் மக்களை நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அனைவரும் ஒன்று திரண்டு இந்த சாராய ஆலையை அடித்து நொறுக்கி இருக்க வேண்டாமா? சின்னதுரை தலைமையில் செய்தாரா சின்னதுரை? செய்வாரா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சின்னதுரை? கேளுங்கள் அவர்களுக்கு. பச்சை அயோக்கியத்தனம், பச்சை துரோகம், பச்சை துரோகம், இந்த மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகம் யார் தடுத்து நிறுத்துவது? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கடந்த 16 ஆண்டுகளாக சமரசம் இல்லாமல் நம்மாழ்வாரோடு இணைந்து நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். டி.ஆர். பாலுவின் மகன் மீண்டும் பொழுது சொல்லியிருக்கிறார், 2 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் நிலக்கரி எடுப்பதோ, பெட்ரோல் எடுப்பதோ, மண்ணெண்ணெய் எடுப்பதோ, ஹைட்ரோ கார்பன் எடுப்பதோ இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. இதெல்லாம் தேவை. அப்படி என்றால்
பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா பகுதியை அறிவிக்க வேண்டும். அங்கே ONGC வந்து நிலத்தை ஓட்டைப்படக்கூடாது, என் நிலத்தை மலனாக்க கூடாது, என் விவசாய நிலத்தை முப்போதும் விளைகின்ற என்னுடைய நிலத்தை நீ ஓட்டைப்படக்கூடாது, நெஞ்சை பிளக்க கூடாது. தாயின் தாய்ப்பால் தந்த மார்பை அறுப்பதற்கு சமம். தாயின் மார்பை பிளப்பது போல என் நிலத்தை நீ பிளந்து என் வளத்தை எடுத்து செல்கின்றது டெல்லி ஏகாதிபத்தியம் என்றுதான் அந்த கிழவன் ஒரே ஒரு வேட்டியோடு பச்சை துண்டை அணிந்து கொண்டு தலையில் உருமா கட்டிக்கொண்டு முகமெங்கும் மண்டிய தாடியை மழிக்காமல் போராடி ஒற்றை மனிதனாக களத்தில் நின்று போராடி கொண்டிருந்தார். அவனோடு நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் 2015ஆம் ஆண்டு குடவாசலில் இணைந்து தொடர்ச்சியாக போராடினார். நெடுவாசலுக்கு வர இருந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொத்தமங்கலம், கீரமங்கலம், வடவா, கருக்காக்குறிச்சி, வடகாடு, கொத்தமங்கலம், கீரமங்கலம், வடகாடு, நெடுவாசல் இந்த பகுதி எல்லாம் வளமான பகுதியாக இருக்கும். வானம் பார்த்த பூமிதான். ஆனால் அங்கே நெல் விளைகின்றது, அங்கே வாழை விளைகின்றது, அங்கே தென்னை விளைகின்றது, அங்கே மா விளைகின்றது, பலா விளைகின்றது, காய்கறிகள் விளைகின்றது, மலர்ச்செடி விளைகின்றது. அது மட்டுமல்ல நண்பர்களே, மலை பிரதேசத்தில் விளைகின்ற மிளகு கூட நம் வடகாட்டில், கொத்தமங்கலத்தில், கீரமங்கலத்தில் விளைகின்றது என்றால் எவ்வளவு வளமான பூமி, எவ்வளவு வளமான பூமி. இந்த பாலைவன, இந்த பசுமை பள்ளத்தாக்காக இருக்கின்ற, இந்த பசுமை பள்ளத்தாக்காக இருக்கின்ற இந்த நிலங்களை தான் கார்பரேட் முதலாளிகளுக்கும் வட இந்திய அம்பானி அதானி முதலாளிகளுக்கும் கூறு போட்டு வித்துக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டம் தான். மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் இந்துத்துவ முகமாக இருக்கின்ற நரேந்திர மோடி அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் பாலைவனத்தை சோலைவனமாக்க முடியுமா? நினைத்து பாருங்கள். பாலைவனத்தை சோலைவனமாக்க முடியுமா? சோலை வனங்களாக இருந்த தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றிவிட்டது இந்த திருட்டு திராவிட கும்பல். அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவிற்கு மாற்று அதிமுக. இது ரெண்டும் மாற்றல்ல நண்பர்களே, ஏமாற்று. உண்மையான மாற்று நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமணன் சீமான் மட்டும்தான். யார் தடுத்து நிறுத்துவது? ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் லிட்டர் தண்ணீரை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள். எங்களுக்கு இதெல்லாம், எங்களுக்கு புழுத்து போன அரிசி 20 கிலோ இலவசம் வேண்டாம், எங்கள் பிள்ளைகளுக்கு சைக்கிள் இலவசம் வேண்டாம், லேப்டாப் இலவசம் வேண்டாம், புத்தகம் இலவசம் வேண்டாம், நீங்கள் கொடுக்கின்ற 1000 ஓவாவும் எங்களுக்கு வேண்டாம். அந்த 1000 ஓவா எங்கள் வீட்டு பணம், கருணாநிதியோட செருவாட்டு காசு அல்ல, எடப்பாடியோட செருவாட்டு காசு அல்ல. தேர்தல் அறிக்கையில் சொல்கின்றது. எடப்பாடி சொல்லி இருக்கின்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான உதவித்தொகையை 2000ஆக உயர்த்தி கொடுப்போம். அந்த பக்கம் ஒருத்தன் வர்றான். இவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்துதான் கெட்டு போனாங்க. ஒருத்தன் கெட்டு போயே ஒருத்தனுக்கு அரசியலுக்கு வர்றான். எதுக்காக வர்றான்னா அவனுக்கும் தெரியல, அவன் கட்சி தொண்டனுக்கும் தெரியல. தொண்டம் பூரா பாத்தீங்கன்னா மரத்துக்கு தாவிக்கிட்டு இருக்கிறாங்க. தாவிரான்னு சொல்லிட்டு கிரீஸ் அப்பி வைக்கிறாங்க. அந்த கிரீஸை குடிச்சிட்டு வழுக்கு மரத்துல குடிக்கிறான். ஒருத்தன் வாயில ராகம் பண்ண எங்கேயாச்சும் உண்டாங்க. அவனுக்கு முன்னாடி ஒரு தற்கொலை கூட்டம். அவனுக்கு வயசு 50 52 தெரியல, அடிச்ச போத தெரியல, தெளிவே இருந்தாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்கலாம் விஜய். சென்னையில போட்டியிடுறாரு ஒரு தொகுதியில, அங்கே வயசு 50. திருச்சியில போட்டியிடுகின்றார், வயசு என்னன்னு பார்த்தா 52. தேர்தல் ஆணையம் குழம்பிருச்சு, உனக்கு வயசு 50 52 அப்படின்னு. சார் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் ஆதவ் அர்ஜுனாட்ட கேட்டு சொல்றேன். ஆதவ் அர்ஜுனாட்ட கேட்டா அவன் சொல்ல, அவன் சொல்லிட்டு நான் புஷி ஆனந்த கேட்கிறேன். புஷி ஆனந்த் எடுத்தா நான் பிசி அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுங்க அந்த ஆளு அப்படின்ட்டான். அப்ப தேர்தல் அதிகாரி சொல்லிட்டாரு, அப்பா நீங்க ஒரு முடிவு பண்ணி வாங்க, நான் நாளைக்கு காத்திருக்கேன். இவனெல்லாம் தலைவர், இவர்களெல்லாம் தலைவர். ஜீவானந்தம் என்கின்ற ஒரு மாபெரும் கம்யூனிஸ்ட் இந்த மண்ணில் இருந்தாலே தெரியுமா உங்களுக்கு? ஜீவானந்தம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் தலைவர், ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதன். அந்த ஜீவானந்தம் இந்திய பொது உடைமை கட்சியை சார்ந்தவர். அந்த ஜீவானந்தம் அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமண்டம் என்கின்ற இலக்கிய அமைப்பை உருவாக்கிய பெருமதி.
இந்திய பொது உடைமை கட்சி உருவான காலத்தில் இருந்து தன்னை இணைத்துக் கொண்ட மாபெரும் மக்கள் தலைவர் பா ஜீவா. அந்த பா ஜீவா அவர்கள் கலைத்து போய் ஒரு மூட்டையோடு வருகின்றார். கட்சி தோழர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். வாங்க தோழர் என்ன இவ்வளவு களைப்பாக வருகின்றீர்கள், வெயில் காலமாக இருக்க என்ன இவ்வளவு பெரிய மூட்டையோடு வருகின்றீர்கள், வாங்க உட்காருங்க, ரொம்ப பசியா இருக்குது, ஒரே ஒரு டீயும் ஒரு பண்ணும் வாங்கி கொடுங்க என்று செஞ்சு கேட்கின்றார். உடனே தோழர்கள் பா ஜீவாவிடம் போய் ஓடி போய் ஒரு பெண்ணும் ஒரு டீயும் வாங்கி கொடுக்குறாங்க. உடனே அந்த டீயையும் பண்ணையும் செஞ்சுட்டு குடிச்சிட்டு பண்ணை தின்னுட்டு டீயை குடிச்சிட்டு ஆசுவாசமாக ஒரு மூட்டையை கொடுத்து தோழர்கள்ட்ட கொடுத்து இத பத்திரமாக வையுங்கள், இந்த மூட்டை நிறைய பணம் இருக்கின்றது, தோழர் இவ்வளவு பணத்தை வைத்துக் கொண்டு எங்கள்கிட்ட டீ வாங்கி குடிச்சீங்களா, இதுல இருந்து எடுத்து குடிச்சிருக்கலாமே, இது கட்சி காசு, மக்கள் கொடுத்த காசு, இது ஏன் காசு இல்ல, அதுல இருந்து ஒன்றை எடுத்தாலும் தவறு தவறு தவறு, அது திருட்டு திருட்டு என்றார். கருணாநிதி என்ன பா ஜீவானந்தம்மா, ஜெயலலிதா என்ன பா ஜீவானந்தம்மா, மெய்யநாதன் என்ன பா ஜீவானந்தம்மா, எம்ஜிஆர் என்ன பா ஜீவானந்தம்மா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பா ஜீவானந்தம்மா, உதயநிதி ஸ்டாலின் பா ஜீவானந்தம்மா, மெய்யநாதன் பா ஜீவானந்தம்மா, சின்னத்துறை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறதுனால அவர் பா ஜீவானந்தம்மா, அவருடைய மகனுடைய கல்யாணத்தை எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நடத்தினார்னு கேட்டு பாருங்க. அம்பானி அதானி கல்யாணம் மாதிரி நடத்தினார். எங்கே வந்தது இவ்வளவு பணம் அவருக்கு, ஒரு சாதாரண கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டனுக்கு? மக்கள் எல்லோரும் நாம் எல்லாத்தையும் வசதியாக மறந்து விடுகின்றோம். அதனாலதான் அவன் எத்தி பிழைக்கின்றான். அதைத்தான் நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்களுக்கு எதுவும் இலவசமாக வேண்டாம். எங்கள் ஏரி குளம் கண்மாயில் எப்பொழுதும் தண்ணீர் இருக்க வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு எங்கள் முன்னால் எங்களுடைய வயல்காடுகள் முப்போகம் விளைந்தது. அந்த முப்போகம் விளைந்த பூமி எங்களுக்கு மீண்டும் வேண்டும். தூய்மையான காற்று வேண்டும், நஞ்சற்ற காற்று வேண்டும், நஞ்சற்ற உணவு வேண்டும், தூய்மையான குடிநீர் வேண்டும், பாதுகாப்பான வாழ்க்கை வேண்டும். எப்படி பணக்காரன் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடம் இருக்கின்றதோ அதே போல ஆரம்ப கல்வி இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தரமான கல்வியை இலவசமாக அரசாங்கம் தர வேண்டும். எப்படி ஏழைக்கு பணக்காரனுக்கு ஒரு மருத்துவமனை இருக்கின்றதோ, காசு உள்ளவனுக்கு திடீரென்று இதே அடைப்பு வந்தால் அவன் எங்கே போகின்றான்? தஞ்சாவூரில் இருக்கின்ற மீனாட்சி மிஷனுக்கு போகின்றான். காசு உள்ளவனுக்கு ஏதோ திருநீர் கோளாறு என்றால் மதுரையில் இருக்கின்ற மீனாட்சி மிஷனுக்கு போகின்றான். ஜெயலலிதாவிற்கு உடம்பு சரியில்லை என்றால் அப்போலோவில் போய் படுத்துக் கொண்டார். கருணாநிதிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் காவிரியில் போய் படுத்துக் கொள்கின்றார். சோனியா காந்திக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் லண்டன் போகின்றார். மு.க. ஸ்டாலினுக்கு முதுகுவலி இருந்தால் அவரும் லண்டன் போகின்றார். ராகுல் காந்திக்கு வயிற்று வலி என்றால் அமெரிக்கா போகின்றார். நீங்களும் நானும் ஏதாவது ஒன்றால் திருவோணம் ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டல இருக்கிற சுடுகாட்டுல போய் தான் நேரடியா போய் படுத்துக்கணும். எங்கே இருக்கின்றது காசு? எங்கே இருக்கின்றது காசு? ஏன் இப்படி நம் வாழ்க்கை மாறி போனோம்? இந்த இடம்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நமக்கிட்ட நீர் இருந்தது, நிலம் இருந்தது, இந்த ரெண்டும் இருந்த பொழுது அதுக்கு உழைப்பை செலுத்துவதற்கு ஆட்கள் இருந்தார்கள், நம் சொந்தங்கள் இருந்தார்கள், நம் நிலத்தை பிடுங்கினார்கள், நீர் வளத்தை அழித்தார்கள், உழைப்பிலிருந்து நம்மளை வெளியேற்றினார்கள். உழைப்பிலிருந்து வெளியேற்றிய காரணத்தினால்தான் நாம் விவசாயத்தை இழந்தோம். விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி போனது. இந்த நிலையை கண்டு மக்கள் போராடி புரட்சியை ஏற்படுத்தினால் கருணாநிதி வாழ முடியாது, ஜெயலலிதா வாழ முடியாது, எடப்பாடி பழனிசாமி வாழ முடியாது, ஓ பன்னீர்செல்வம் வாழ முடியாது, மு.க. ஸ்டாலின் வாழ முடியாது, அவனுடைய குடும்பம் வாழ முடியாது, இந்த அமைச்சர்கள் எல்லாம் வாழ முடியாது. மக்கள் அடித்து விரட்டுவார்கள். எனவே மக்களை என்ன செய்ய வேண்டும்? இலவசத்தை கொடுத்து ஏமாற்ற வேண்டும். ஆண்கள் வீரியமிக்க ஆண்கள் போராடக்கூடாது. எனவே அவனை 3 வேளையும் குடி நோயாளியாக மாற்றி, அவனை மனநோயாளியாக குடிநோயாளியாக மாற்றி திராவிட கூடாரத்திற்கு அடிமையாக இருப்பதுதான் இவர்கள் திட்டமிட்டு செய்த சதி. இந்த சதியை புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு விடிவே கிடையாது. நினைத்து பாருங்கள், நம் வீட்டில் படித்த பிள்ளைகள் எங்கே இருக்கின்றார்? சிங்கப்பூர்ல இருக்காங்க. ஏன் சிங்கப்பூருக்கு போனா? இங்க வேலை கிடைக்கல. ஏன் இங்க வேலை கிடைக்கல? ஆட்சியாளர்கள் சரியில்லை. ஆட்சியாளர்களை தேர்வு செய்தது யார்?
நாங்க தான். எப்படி தேர்வு செய்றீங்க? ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தேர்வு செய்யும். அப்புறம் மசூர்ல நாடு உருப்படும். எப்படி உருப்படும்? எப்படி உருப்படும்? சிங்கப்பூருக்கு இங்க இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து நம்ம சொந்தங்களும் சிங்கப்பூர்ல இருக்கிறான். ஈக்வானியர் இலவசம் கொடுத்தாங்க. 40 ஆண்டு உலக பூமி பந்தில் உலக வரலாற்றில் 40 ஆண்டுகள் சிங்கப்பூரின் பிரதமராக இருந்தார் ஈக்வானியூ. 1965ஆம் ஆண்டு சிங்கப்பூர் விடுதலை பெற்றது. அதே காலத்தில் தான் அண்ணாதுரை என்கின்ற நொன்னாதுரை இங்கே 1967 ஆட்சிக்கு வந்தார். அதே காலத்தில் தான் சிங்கப்பூர் தனிநாடாக உருவானது. அந்த சிங்கப்பூர் இன்றைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்கின்ற பொருளாதார வல்லரசாக மாறி இருக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிங்கப்பூர் மண்ணை மிதித்துவிட்டு சாக வேண்டும் என்கின்ற இயக்கத்தை உலகத்தில் எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த நாட்டின் தலைவர் லீ குவான் யூ ஏற்படுத்தி இருக்கின்றார். அதே காலத்தில் அதிகாரத்திற்கு வந்த அண்ணாதுரை அன்றிலிருந்து இன்று வரை மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கின்றது திராவிட கட்சிகளின் ஆட்சி. இலவசத்தை கொடுத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றான். ஓட்டு போடுவதற்கு காசு கொடுக்கின்றான். லீ குவான் யூ கொடுத்தாரா? சிங்கப்பூரில் கொடுத்து போன 20 கிலோ அரிசியை கொடுத்தானா? 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தானா? குவாட்டு கொடுத்தானா? பிரியாணி கொடுத்தானா? வீட்டு பொம்பளாளுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் கொடுத்தானா? லீ குவான் யூ. பிறகு எப்படி அந்த தேசம் இன்றைக்கு பட்டணி வீசி உலகத்தில் பறந்து கொண்டு இருக்கின்றது? இத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கின்றன. எப்படி கொடுக்கின்றான்? ஏனென்றால் நோக்கம் அவனுக்கு இருந்தது. தாய்நாட்டு பற்று இருந்தது. அந்த மொழி மீது பற்று இருந்தது. அந்த மக்களை உலக தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற பற்றுறுதி உறுதி இருந்தது. அதனால்தான் அந்த நாடு முன்னேறி இருக்கின்றது. இவ்வளவு பெரிய தமிழ்நாடு, என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், என்ன வளமில்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது. என்ன வளம் இல்லை, எல்லா வளமும் இருந்து நீங்களும் நானும் ஏழ்மையாகவே இருக்கின்றோம், கடன்காரனாகவே இருக்கின்றோம். என்ன காரணம்? கிராமத்துல சொல்லுவாங்க, வாழ தெரியாதவனுக்கு எதுக்கடா பொண்டாட்டி? அதே போலதான் நான் கேட்கின்றேன். ஆள தெரியாத திராவிட கட்சிகளை உங்களுக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம்? ஆள தெரியாதவனுக்கு பொண்டாட்டி எதற்கு? ஆள தெரியாதவனுக்கு எதற்கு ஆட்சி அதிகாரம்? ஆள தெரிந்திருந்தால் ஏன் 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்? எனக்கு முன்பாக பேசிய என்னுடைய தம்பிகள் பல பேர் பதிவு செய்தார்கள். 10.62 லட்சம் கோடி தமிழ்நாட்டு அரசிற்கு கடன், ஏறக்குறைய 11 கோடி ரூபாய் கடன். இந்த கடனுக்கு வட்டியாக ஆண்டுதோறும் 48,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுகின்றது தமிழ்நாடு அரசு. எதற்காக கடன் வாங்கினார்கள்? விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்தார்களா? தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்தார்களா? அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ரிட்டையர் ஆகி பல வருஷம் ஆச்சுடா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பணத்தை குறான்னு கேட்கிறாங்க. கவர்மெண்ட் இல்லைன்னு, பணம் இல்லை. பல பேர் ஓய்வு ஊதியத்தை, ரிட்டையர்மெண்ட் பணத்தை வாங்காமலே பல போக்குவரத்து ஊழியர்கள் செத்தே போய்விட்டார். இதற்கு யார் பதில் சொல்வது? யார் தருவது? இனி அரசாங்க வேலை என்பது நிரந்தர பணியாளர் இல்லை, நிரந்தர பணி இல்லை என்று அறிவித்து விட்டது அரசாங்கம். கன்சாலிடேட் பேமெண்ட், தொகுப்பு ஊதியம் தான். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்னு. கழுதைக்கு வாப்பான் பார்க்கப்பட்டாலும் கவர்மெண்ட் கழுதையா இருக்கணும் பாக்கி. இன்றைக்கு எப்படி இருக்கின்றது அரசாங்கம்? எல்லாம் கன்சாலிடேட் பேமெண்ட். தமிழ்நாடு அரசு கடந்த வாரம் அறிவித்திருக்கின்றது. இனி அரசு வேலைக்கு வருபவர்கள் யாரையும் நிரந்தர பணியாளர்களாக போட முடியாது. ஒப்பந்த பணியாளர்கள் தான். எல்லாருக்கும் தொகுப்பு ஊதியம். ஆசிரியரா தொகுப்பு ஊதியம், செவிலியரா தொகுப்பு ஊதியம், மருத்துவரா தொகுப்பு ஊதியம், ஓட்டுநரா தொகுப்பு ஊதியம், நடத்துனரா தொகுப்பு ஊதியம், எல்லாருக்கும் தொகுப்பு ஊதியம். எந்த துறையாக இருந்தாலும் தொகுப்பு ஊதியம். கூலி விவசாயிகளுக்கு நாள்தோறும் கூலி விவசாயம் குடிப்பாங்கல்ல, அதே போலதான் கூலிக்காரன் சொல்லுவாங்க. கேவலமா பேசுவோம்ல, உழைப்பாளர்கள் கூலிக்காரன், கூலியை வாங்கி போய் சொல்ல. அதேதான் இன்றைக்கு உழைப்பதற்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய், 15,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அதான் தொகுப்பூதியம், கன்சாலிடேட் பேமெண்ட்.
இப்ப உங்களுக்கு சம்பளம் போட உழைத்தவனுக்கு சம்பளம் போட கொடுப்பதற்கு உங்களுக்கு துப்பில்லை. எப்படியடா 10.62 லட்சம் ரூபாய் கடன் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இதுக்கெல்லாம் கடன், இதுக்கெல்லாம் காசு கொடுக்க உனக்கு துப்பில்லை, துணிவில்லை, வக்கில்லை, வழி இல்லை. எங்க வீட்டு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போறீங்க, அது எந்த காசு? அது எந்த காசு? கருணாநிதி வயக்காட்டுல வெம்பாடு பெற்று சம்பாதிச்ச காசா? எடப்பாடி பழனிசாமி வெம்பாடு பெற்ற சம்பாதிச்ச காசா? இப்ப வர்றாரு தற்கொலையின் தலைவர் விஜய், அவர் சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் தரணும். யார் விட்டு காசு? திரிசா விட்டு காசு எடுத்து கொடுப்பியா? 2500 ரூபாய் யார் விட்டு காசு? சரி, நான் கேட்கின்றேன், 10.62 லட்சம் கோடி கடன். இந்த கடனை நீ எப்படி திருப்பி அடைக்க போற சொல்லு. வருகின்ற வேட்பாளரிடம் கேளுங்க. நீங்கள் அண்ணன் சின்னதுரையிடம் கேட்கலாம். நீங்கள் கூட்டணி வைத்து திமுகவில் கும்மி அடித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் திராவிட மாடல் அரசு கடந்த 4.25 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கின்றது. அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அது ஒரு 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 2 ஆட்சியும் கடந்த 10 ஆண்டுகளில் 10.62 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றீர்கள். இதற்கு ஆண்டுக்கு 48,000 கோடி ரூபாய் கடன் வட்டி கட்டி இருக்கின்றீர்கள். எங்களுக்கு எதற்காக நீங்கள் செய்தீர்கள்? எத்தனை பள்ளிக்கூடம் கட்டி இருக்கின்றீர்கள்? எத்தனை அரசாங்க பள்ளிக்கூடத்தின் தரத்தை உயர்த்தி இருக்கின்றீர்கள்? எத்தனை அரசு கல்லூரி கட்டி இருக்கின்றீர்கள்? எத்தனை அரசு பொறியியல் கல்லூரி கட்டி இருக்கின்றீர்கள்? எத்தனை அரசு மருத்துவ கல்லூரி கட்டி இருக்கின்றீர்கள்? எத்தனை பெண்கள் கல்லூரி கட்டி இருக்கின்றீர்கள்? மேல்நிலை பள்ளியில் எத்தனை நீங்கள் தரம் உயர்த்தி இருக்கின்றீர்கள்? அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற விடுதிகள் தரமாக இருக்கின்றதா? அங்கே கொடுக்கப்படுகின்ற உணவு சரியாக இருக்கின்றதா? ஒரே ஒரு நாள் நண்பர்களே, ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளி, ஆதி திராவிடர் நலத்துறை விடுதின்னு இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. அங்க ஒரே ஒரு நாள் மு.க. ஸ்டாலின் அங்க போய் படுத்து தூங்கி வந்துருவாரா உயிரோடு? ஆதி திராவிடர் நலத்துறை விடுதிகளில் அந்த விடுதியில் போடுகின்ற ஒருவேளை உணவை மு.க. ஸ்டாலின் நான் சாப்பிட முடியுமா? சாப்பிட்டு மறுநாள் உயிரோடு இருக்கிறாரா? எவ்வளவு தரங்கட்ட உணவாக இருக்கின்றது. கழிப்பறை வசதி இருக்கின்றா? 1500 பேருக்கு மேல கரம்பக்குடி பள்ளிக்கூடத்துல படிக்கிறது. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்து படிக்கிறாங்க. அங்கே இருக்கின்ற எத்தனை கழிப்பறை இருக்கின்றது போய் பாருங்கள். கழிப்பறை சரியாக இருக்கின்றன. ஆனால் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 49,000 கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கி இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்காங்க. எங்க ஒதுக்குனீங்க? உங்க வீட்டுக்குள்ள ஒதுக்கிக்கிட்டீங்களா? அறிவாலயத்தில் வச்சு பதுக்கிக்கிட்டீங்களா? ஏன் சொல்கின்றேன் என்றால், நண்பர்களே, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக சென்னைக்கு அருகே இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் 12 வயது நிரம்பிய சின்னஞ்சிறு பையன், அவன் பேர் மோஹித், 7வது படிக்கிறான் புள்ள. பள்ளிக்கூடம் போன வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளைங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறான், நண்பர்களோட மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். கூரை விழுந்து மேல காங்கிரீட் விழுந்து உடைஞ்சு புள்ளை இறந்து போனான். 2 இளைஞர்கள் கூட சாப்பிட்டு நண்பர்கள் 2 பேருக்கு கடுமையான நல்ல வேளை அந்த பிள்ளைகள் உயிர் பிழைத்து விட்டார்கள். வீட்டுக்கு ஒரே பிள்ளை மோஹித் இறந்து போனான். பள்ளிக்கூடத்திற்கு சென்ற அரசாங்க பள்ளிக்கூடம் இடிந்து விடுகின்றது. அதே மாவட்டத்தில் காணொலி மூலியமாக 1 மாதம் கழித்து இதே முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக பள்ளிக்கூடத்தை திறக்கிறார். புதுசா ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கும் பொழுது பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது. எப்படி பாருங்க. இதே திமுக அரசு மதுரை உயர்நீதிமன்றத்தின் கிளையில் அபிடவிட் தாக்கல் செய்திருக்கின்றது. என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கின்ற 5000 பள்ளிக்கூடங்கள் தரமற்ற பள்ளிக்கூடங்கள் இடிந்து விழுகின்ற நிலையில் இருக்கின்றது என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கின்ற பொய்யன் கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்கின்றார். கல்வியின் வளர்ச்சிக்காக, பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்காக இந்த பட்ஜெட்டில் 49,000 கோடி ரூபாய் உயர்த்தி இருந்தால் எப்படி மோகித் என்கின்ற 7வது வகுப்பு சிறுவன் 12 வயது சிறுவன் எப்படி சாவார்? 5000 பள்ளிக்கூடம் இடிந்து விழுகின்ற நிலையில் இருக்கின்றது. நீங்களே ஒத்துழைக்கிறீர்களே, அப்படியே தாக்கல் செய்திருக்கிறீர்களே. அப்ப எப்படி வந்தது இத்தனை லட்சம் ரூபாய் கடன்? 4.5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்.
எல்லா துறையும் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து துறை நட்டம், மின்சாரத்துறை நட்டம், எல்லா அரசாங்க துறையும் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார். இந்த அயோக்கிய திருடர்களுக்குத்தான் உங்களுடைய வலிமை மிகுந்த வாக்குகளை மீண்டும் மீண்டும் கொடுக்க போகின்றீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அமெரிக்காவில் இலவசம் கொடுக்கின்றானா? பிரான்சில் இலவசம் கொடுக்கின்றானா? ஜெர்மனியில் இலவசம் கொடுக்கின்றானா? சிங்கப்பூரில் இலவசம் கொடுக்கின்றானா? மலேசியாவில் இலவசம் கொடுக்கின்றானா? இல்லை மக்களே, அந்த மக்களுக்கு சரியான படிப்பை கொடுக்கின்றான், தரமான மருத்துவத்தை கொடுக்கின்றான், பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்கின்றான். எனவே அவன் உழைக்கின்றான். உழைப்புக்கேற்ற ஊதியம், ஊதியத்திற்கேற்ற உயர்வான வாழ்க்கை. அந்த உயர்வான வாழ்க்கை தான் இலவசங்களுக்கு அடிமைப்படாமல் சுயமரியாதை உள்ள தன்மானமிக்க வாழ்க்கையை அந்த நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் நானும் சுயமரியாதை இழந்து வாழ்கின்ற வாழ்க்கையை இந்த 60 ஆண்டு காலத்தில் திராவிட கட்சி நம் மீது திணித்திருக்கின்றது. பிச்சை எடுக்கிறது கேவலம் நினைக்கிறீங்க? பிச்சை எடுக்கிறது கேவலமா இல்லை. நம்ம அப்பா இருக்காரு வீட்டுல, நம்ம எல்லாம் வசதி வாய்ப்பா இருக்கிறோம். அவர் போய் இந்த நாடோட்டில் வந்து டீ பார்த்து கொடுப்பா, ஒரு டீ ஓசியில கொடுப்பாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கழுட்டு பேல என் மானத்தை வாங்குறதுக்காக போய் கடையில போய் ஓசி டீ வாங்கி குடிக்க போனியான்னு 2 சவுல் எழுப்பமா இருக்க மாட்டேன். அப்ப பிச்சை எடுப்பது தவறென்றால், அது இழிவென்றால், சுயமரியாதைக்கு இழுக்கென்றால், அவமானம் என்றால் அரசாங்கம் பிச்சை கொடுத்தா மட்டும் அது வந்து உரிமையாகுது. கூச்சம் இல்லாமல் வருகின்ற கட்சியினர் நீங்க எவ்வளவு காசு தருவீங்க? இதுதான் அம்பேத்கர் போராடி உரிமை பெற்று தந்தாரா? அன்பு உறவுகளே, இந்த வாக்கு போடுகின்ற ஓட்டு போடுகின்ற உரிமை யதார்த்தமாக எளிதாக உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பின்னால் நீண்ட நெடிய ரத்த சரித்திரம் படிந்த வரலாறு இருக்கின்றது. ஓட்டு போடுகின்ற உரிமையை வெள்ளக்காரன் 1919 சைமன் கமிஷன் வருகின்ற பொழுது அதற்கு பின்பாக ஓட்டு போடுகின்ற உரிமை இங்கே இருந்தது. இங்கே துணைக்கண்டத்தில் வெள்ளைக்காரன் ஆண்டு கொண்ட பொழுது. ஆனால் எல்லாருக்கும் அந்த உரிமை கிடையாது. மன்னர்களுக்கு, ஜமீன்தார்களுக்கு, மிட்டா மிராசுகளுக்கு, பணக்காரர்களுக்கு, அரசாங்கத்திற்கு வரி செலுத்துகின்றவனுக்கு மட்டும் ஓட்டுரிமை இருந்தது வெள்ளைக்காரன் காலத்தில். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு அம்பேத்கர் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு இந்திய அரசமைப்பு சட்டத்தை வடிவமைக்கின்றது. இந்திய அரசமைப்பு சட்டம் உருவான பிறகு 1952 இந்திய குடியரசாக மாறுகின்றது. அப்பொழுது இந்தியாவின் முதல் பாரத பிரதமராக இருந்த நேருவிடம் போய் அம்பேத்கர் அவர்கள் சட்டை போடுகின்றார். இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, அதற்கென்று இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி விட்டோம், இந்திய குடியரசு தினமாகவும் அறிவித்து விட்டோம். இந்த நிலையில் பணக்காரர்களுக்கு வரி செலுத்துகின்றவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு என்றார். இது ஜனநாயக நாடல்ல. அப்படி என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை முதலில் கிழித்து போடுகின்ற முதல் மனிதனாக இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி அம்பேத்கரை செய்வேன் என்று அவர் வீர முழக்கமிட்டார். அதன் பிறகுதான் இந்திய துணைக்கண்டத்தில் பிறக்கின்ற 21 வயது நிரம்பிய பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஓட்டுரிமை என்று அந்த உரிமையை போராடி பெற்று தந்த தலைவன் அம்பேத்கர். நீங்க குந்துநாட்டுல 200 300 காசை வாங்கிட்டு நாங்க பரம்பரையா திமுக, நாங்க அதிமுக தான் மாத்தி குத்தி போட்டோம்னா எங்க ஹார்ட் அட்டாக் வந்து நாங்க செத்து போயிடுவோம். நாங்க எம்ஜிஆர் கட்சி, நாங்க ஜெயலலிதா கட்சி, நாங்க கருணாநிதி கட்சி. கருணாநிதியும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பல கோடிகளுக்கு அதிபதியாக மாறிவிட்டார்களே. ஓட்டு போட்டனே இன்னும் ஓடை குடிசையிலே ஏழையாக வாழ்ந்து கொண்டு, பசி பட்டினியில வாழ்ந்து கொண்டு, இலவசங்களுக்கு அடிமையாகி உன்னை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கின்றானே, இன்னும் கடன்காரனாகவே இருக்கின்றாயே, நீ எப்படி மாறப் போகின்றாய் என்று என்னைக்காவது சிந்தித்திருக்கின்றீர்களா? என்னைக்காவது சிந்தித்தீர்கள்? இதற்காகத்தான் போராடி இந்த ஓட்டுரிமையை, வாக்குரிமையை அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வாங்கி தந்தாரா? எவனாவது பெற்ற பிள்ளையை காசுக்காக விற்பானா? பெற்ற தாயின் மார்பை அறுப்பானா? எவனாவது கட்டிய மனைவியின் தாலியை அறுத்துக் கொண்டு போய் குடிப்பானா? அதை போலதானே வாக்கு என்பது, ஓட்டு என்பது. நண்பர்களே, நீங்கள் கையில் வைத்திருக்கின்ற ஓட்டு போடுகின்ற என்பது அது காகிதம் அல்ல நண்பர்களே, அது மாபெரும் ஆயுதம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் காகிதமாக நினைத்ததுதான் தவறு. இது ஆயுதம். ஜனநாயக நாட்டில், இந்த ஜனநாயக நாட்டில் நம்மளை ஆட்சி செலுத்துகின்றவர்கள் சரியில்லை என்று
ஒரு தூய ஆட்சியை கொடுக்கின்ற ஒரு நேர்மையாளனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காகிதத்தை உங்கள் கைகளில் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால்தான் அதுக்கு பேரு வாக்குன்னு சொன்னார். எப்படி அரசியல்வாதிகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள்? நீ தேர்ந்தெடுக்கின்ற தலைவன் அவன் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும். அப்படி அவன் வாக்கு தவறினால் நீ வாக்கை மாற்றி நல்லவனுக்கு போடு என்பதற்காகத்தான் அதற்கு பெயர் வாக்கு சீட்டு. நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? வாக்கு சீட்டை காந்தி பட நோட்டுக்கு விட்டு விட்டீர்கள். இதுதான் பிரச்சனை. அப்ப 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை இவர்கள் எப்படி அடைப்பார்கள்? எதற்காக வாங்கினார்கள்? ஏன் வாங்கினார்? எதற்காக வாங்கினார்? இதே அம்பையார் கனிமொழி கடந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கனிமொழி சொன்னார், இந்தியாவிலேயே குடிநோயா சாராயத்தான் தாலியை அறுத்த இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் உடனே திமுக காரர்கள் நடத்துகின்ற 9 சாராய ஆலையும் இழுத்து மூடுவேன் என்று சொன்னாரே, இழுத்து மூடினார்களா? இழுத்து மூடினார்களா? நீங்கள் வருகின்ற அண்ணன் சின்னத்துரையிடம் கேளுங்கள். கனிமொழி கடந்த தேர்தல் களத்தில் வாக்குறுதி கொடுத்தாரே, ஏன் காசு தொழிற்சாலையை இழுத்து மூட கனிமொழி ஏன் வரவில்லை என்று கேளுங்கள். இதே கனிமொழி சொன்னது, அதிகாரத்திற்கு திமுகவுக்கு வந்தால் டீசலுக்கு 5 ரூபாயை நாங்கள் விலையை குறைப்போம், பெட்ரோலுக்கு 5 ரூபாயை விலையை குறைப்போம், 100 ரூபாய் சிலிண்டருக்கு குறைப்போம் என்று. எங்கேயாவது குறைத்தார்களா? சொல்லுங்கள், எனக்கு தெரியவில்லை. ஏதாவது குறைத்தார்களா? 540 வாக்குறுதிகளை அள்ளி தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை தேர்தலில். அதே போல திரும்பவும் 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை தந்திருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றார்களா? ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கின்றதா இந்த மண்ணில்? ஏதாவது ஒரு புரட்சிகர மாற்றம் நடந்திருக்கின்றதா இந்த மண்ணில்? எதுவுமே மாறவில்லை. ஏன்? மாணவர்கள் போராடுகின்றார், மீனவர்கள் போராடுகின்றார்கள், செவிலியர்கள் போராடுகின்றார்கள், மருத்துவர்கள் போராடுகின்றார்கள், ஆசிரியர்கள் போராடுகின்றார்கள், பேராசிரியர்கள் போராடுகின்றார்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுகின்றார்கள், விவசாயிகள் போராடுகின்றார்கள். அந்த போராட்ட களத்தில் அழைக்கின்ற தலைவனாக யார் இருக்கின்றார் தெரியுமா? செந்தமிழன் சீமான் தான். மக்கள் தலைவனாக, கொள்கை தலைவனாக எங்கும் தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்தனாலும் அந்த போராட்ட களத்தில் இருக்கின்ற தலைவனாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கின்றார். அந்த உரிமையோடு தான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கின்றோம். உங்களிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்க மாட்டோம். எப்படியாவது வாக்கு போட்டு இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியின் கந்தரோகட்டி சட்டமன்ற தகுதியில் போட்டியிடுகின்ற, விவசாயி சின்னத்தில் போட்டியிடுகின்ற நதியா தமிழரசன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று நாங்கள் உரிமையோட கேட்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கொலை செய்யவில்லை, அரசியலுக்கு வருவதற்காக, பதவியை அடைவதற்காக கொலை செய்யவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, லஞ்சம் பெறவில்லை, ஊழல் செய்யவில்லை, அடுத்தவன் வாழ்க்கையை நாங்கள் அபகரிக்கவில்லை, இயற்கை வளங்களை கெடுக்கவில்லை, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கவில்லை, வட இந்திய முதலாளிகளுக்கு வாழ்வடிக்கவில்லை, கார்பரேட் முதலாளிகளுக்கு ரத்தின கம்பளம் நாங்கள் விரித்து வரவேற்கவில்லை, ஆற்றுமனை கொள்ளையடிக்கவில்லை, இருக்கின்ற மலைகளை எல்லாம் உடைத்து விற்கவில்லை, விலைவாசி உயர்ந்து விட்டது, வேலையில்லாத திண்டாட்டம் பெருகிவிட்டது, எங்கு பார்த்தாலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது, போராட்ட களமாக மாறி இருக்கின்றது. இதையெல்லாம் நாங்கள் செய்யவில்லை, நீங்கள் மாறி மாறி வாக்களித்த திராவிட கட்சிகள் தான் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை மாற்ற வேண்டும் என்றால் புரட்சிகர மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக களத்தில் சமரசம் இல்லாமல் 16 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் தலைவனாக, கொள்கை தலைவனாக உயர்ந்து நிற்கின்ற, இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கின்ற எங்கள் தாய்ப்புலி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வழிகாட்டுதலில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு களத்தில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் விவசாயி சின்னத்தில் போட்டியிடுகின்ற படித்த பிள்ளைகளுக்கு, நேர்மையான பிள்ளைகளுக்கு, பண்புள்ள பிள்ளைகளுக்கு, களத்தில் நின்று சமரசம் இல்லாமல் போராடுகின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் விவசாயி, விவசாயி, விவசாயி என்று இந்த இடத்தில் உரிமையோடு கேட்கின்றோம். எங்கள் நெஞ்சில் இருக்கின்ற கோபங்கள் ஏன் இப்படி வெடித்து பேச வேண்டியது இருக்கின்றது? எங்கள் வார்த்தை ஏன் இவ்வளவு வெப்பத்தோடு வெளியே வருகின்றது? காரணம், இந்த 60 ஆண்டு காலத்தில்
இந்த 60 ஆண்டு காலத்தில் எல்லா உரிமைகளையும் இழந்து நிற்கின்றோம். ஒரு உரிமையும் கிடையாது. இதைத்தான் பாவலர் பெருஞ்சித்தவராக பாடுவார். முன்னும் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணத்தில் மூத்தவர், தென்னன் பாண்டி குமரி குடிமையர், திசையெல்லாம் பறந்து உலகை இழந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், எண்ணினும் என்ன இன்றுவர்கள் அடிமைகள். யாருக்கு அடிமைனா? டெல்லி எஜமானன் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் அடிமை. நம்மளை அடிமை ஆக்கியது யார்? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று முழங்கிய அண்ணாதுரையின் வாரிசுகள் டெல்லி சுல்தானிடம் அடகு வைத்து விட்டார். கடந்த 58 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு உரிமையை இவர்கள் பெற்று தந்திருக்கின்றார்களா? எனவேதான் நாம் தமிழர் கட்சி தெளிவாக சொல்கின்றோம், ஆரிய இந்துத்துவம் தமிழனை அறுத்து கெடுத்தது. திராவிடம் தான் தமிழ், தமிழர் தான் திராவிடம் என்று சொல்லி ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிடம் நம்மளை அணைத்து கெடுத்தது. இந்த வரலாற்று உண்மையை புரிந்து கொண்டால் தமிழினம் மீண்டும் மீளெழுச்சி கொள்ளும். அப்படி மீளெழுச்சி கொள்ள வேண்டும் என்றால் உலக நாடுகளை தனியொரு மனிதனாக நின்று 50,000 போராளிகளோடு இந்திய பெருங்கடலில் ஒரு தலைவன் களத்தில் நின்றான 2009 வரை. அந்த தலைவனை 22 நாடுகள் சேர்ந்து இந்திய பெருங்கடலில் அவன் சுமந்த 32 ஆண்டுகளான விடுதலை போராட்ட விடுதலை கனவை அழித்தொழித்தார்களே. அந்த உலக நாடுகளோடு கைகோர்த்துக் கொண்டிருந்தது யார் என்கின்ற அரசியல் வரலாற்றை திரும்பி பாருங்கள் உறவுகளே. அதுதான் காங்கிரஸ் கட்சியின் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தலைவன் யார்? அவன்தான் எங்களின் உயிருக்கு உயிராக, எங்கள் ரத்த நாளங்களில் நரம்பாக, எங்கள் ரத்தமாக, எங்கள் இளைய துடிப்பாக எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் தலைவன் மேதகு பிரபாகரன். கருணாநிதி இந்த இனத்திற்காக தன் பொண்டாட்டியை இழந்ததுண்டா? மு.க. ஸ்டாலின் இந்த இனத்திற்காக, மேம்பாட்டிற்காக, உரிமைக்காக தன் பொண்டாட்டியை, பிள்ளையை, பேரப்பிள்ளையை இழந்ததுண்டா? தன் தாய் தந்தையரை இழந்ததுண்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவனாவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவனாவது, காங்கிரஸ் கட்சியில் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய காலத்திற்கு பின்பு சுதந்திர இந்தியாவில் இந்த நாட்டின் மேம்பாட்டிற்காக எவனாவது குடும்பத்தை இழந்திருக்கின்றானா? பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இழந்திருக்கின்றானா? நம் தலைவன் நமக்காக இழந்திருக்கின்றான். உலக வரலாற்றில் தன் தாயை இழந்த ஒரு தலைவன் தந்தையை இழந்திருக்கின்றான், கட்டிய மனைவியை இழந்தான், பெற்ற 3 பேரையும் பிள்ளைகளையும் களத்தில் கொடுத்தான். அவன் தான் நம் அன்பு தலைவன் மேதகு பிரபாகரன். இந்திய பெருங்கடலில் 50,000 புலிகளோடு சமாதி அடைந்தானே நம் தலைவன். எதற்காக? தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழனுக்கு ஒரு நாடு இல்லை. அந்த தமிழனுக்கு ஒரு நாடு சமைப்பதற்காக 6 படை கட்டி போராடியான அந்த பெருந்தலைவன், அவனுடைய அன்பு மகன் பாலச்சந்திரன் 12 வயது பாலகன், சின்னஞ்சிறுவன். அவன் முகத்தை பார்த்தாலே நமக்கு கருணை வடியும், கருணை பொங்கும், கொஞ்சி விளையாட தோண்டும். அந்த அன்பு பிள்ளையை 5 தோட்டாக்கள் துளைத்து செத்து கிடந்தானே. சாவதற்கு முன்பாக அப்படி பாலச்சந்திரனுடைய படத்தை எடுத்து பாருங்கள். மேதகு பிரபாகரன் நம்ம அன்பு தலைவன் பெற்றெடுத்த 3வது பிள்ளை பாலச்சந்திரனுடைய புகைப்படத்தை எடுத்து பாருங்கள் தோழர்களே, உறவுகளே, அன்பு நெஞ்சங்களே, மாற்றுக் கட்சி நண்பர்களே. அவனுடைய வெறித்து பார்க்கின்ற பார்வை, எல்லோரும் இப்படி கைவிட்டு விட்டீர்களே. தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் இருந்தீர்களே, தாய் தமிழகத்தில் இருந்தீர்களே, நீங்கள் எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடுவீர்கள் என்றுதானே எங்கள் அப்பா 50,000 புலிகளோடு 22 நாடுகளை எதிர்த்து தமிழ்நாட்டின் தமிழர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக போராடினார். எங்களை இப்படி கைவிட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு சின்னஞ்சிறு பாலகன், சிறு பிள்ளை நான், என்னை சுட்டுக் கொள்வதற்கு கூட நீங்கள் சத்தமில்லாமல் இப்படி சினிமா பார்த்துக் கொண்டு இந்த தரம் கெட்ட தருதலை தலைவர்களுக்கு பின்னால் அடிதிரண்டு போய் கொண்டிருந்தீர்களே என் தமிழர்களே, என் தாய் தமிழ் உறவுகளே என்று அவன் பார்வை உங்கள் மனதை குற்ற உணர்வை தூண்டவில்லை. சொல்லுங்களே, குற்ற உணர்வை தூண்டவில்லை. அவன் படம் அவன் பார்வையின் அந்த படமும் 1000 வரலாற்றை 1000 செய்திகளை சொல்கின்றதை
தமிழா, நீ சாதியால் பிரிந்து கிடந்தது போதும். தமிழா, நீ மதத்தால் பிரிந்து கிடந்தது போதும். எல்லா உரிமைகளையும் டெல்லிக்காரன் பிடுங்கி விட்டான். தூக்கி கொடுத்தவனும் திமுக காரணம், அதிமுக காரணம். எந்த உரிமையும் உனக்கு இல்லை. ஒரு காலத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் வெள்ளைக்காரனிடம் நீ அடிமைப்பட்டு கிடந்தார். இன்றைக்கு இந்த கொள்ளைக்காரனிடம் அடிமைப்பட்டு கிடக்கின்றார். எனவேதான் நாம் தமிழர் கட்சி சொல்கின்றது, இந்தியாவோடு இணையாட்சி, தமிழ்நாட்டில் தன்னாட்சி, தன்னாட்சி மட்டுமல்ல தூய தமிழர் ஆட்சி என்று நாங்கள் சொல்கிறோம். இதான் எங்கள் கொள்கை. உலகத்தில் ஒவ்வொரு தேசிய இனங்களும் எப்படி உயர்வான வாழ்க்கையை கொண்டிருக்கின்றதோ அதே போல உயர்வான வாழ்க்கையை என் மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். இருக்கின்ற உரிமையை காக்க வேண்டும். இழந்த உரிமைகளை மீட்க வேண்டும். இதுதான் எங்கள் கனவு. அந்த கனவை தான் சுமந்து நிற்கின்றோம். 234 தொகுதிகளில் வேட்பாளராக நிற்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் இந்த கனவை தான் நாங்கள் சுமந்து நிற்கின்றோம். நண்பர்களே, போர்க்களத்தில் வீரன் தோற்கலாம், ஆனால் ஏற்களத்தில் விவசாயி தோற்கக்கூடாது. நண்பர்களே, போர்க்களம் மாறும். இன்றைக்கு போர்க்களத்தில் தோல்வி அடைந்தால் நாளை ஒரு போர்க்களத்தில் நாம் வெற்றி பெற முடியும். ஆனால் இந்த போகத்தில் விவசாயி தோல்வி அடைந்தார். ஒவ்வொரு போகத்திலும் விவசாயி தோல்வி அடைந்தார். விவசாயி தற்கொலை செய்து கொண்டு செத்து போவார். விவசாயி தற்கொலை செய்து கொண்டு செத்து போனால் உணவு உற்பத்தி நிற்கும். உணவு உற்பத்தி நின்று போனால் பசி ஏற்படும், பஞ்சம் ஏற்படும். பசி பஞ்சம் ஏற்பட்டால் அங்கே மரணங்கள் நடக்கும். மக்கள் கொத்து கொத்தாக வறுமையிலும் பஞ்சத்திலும் இறந்தால் உலகம் அழிந்து போகும். அதற்கு எது சரியாக இருக்க வேண்டும்? இயற்கை வளங்கள் சுரண்டப்படாமல் சரியாக இருக்க வேண்டும். அந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்காகத்தான் சமரசம் இல்லாமல் போராடுகின்ற ஒரே கட்சி தான் நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் உரிமையோடு நின்று கேட்கின்றோம். போர்க்களத்தில் போர் வீரன் தோற்றாலும் ஏற்களம் கூட்டிய விவசாயி தோற்கக்கூடாது. அது விவசாயியின் தோல்வி அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் தோல்வி என்று நாங்கள் பதிவு செய்கிறோம். என் அன்பான சொந்தங்களே, நான் பிறந்து வளர்ந்து ஓடி விளையாடிய இந்த பகுதி, காற்றை சுவாசித்து வாழ்ந்தவன், இந்த பகுதியின் தண்ணீரை குடித்து வளர்ந்தவன், இந்த மண்ணின் குளத்தில் குதித்து விளையாண்டு வளர்ந்தவன், இந்த மூச்சு காற்று என் உயிர் காற்று உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கின்ற காற்று இந்த மண் தான் எனக்கு தந்தது. எனவே உங்கள் வீட்டு பிள்ளையாக உரிமையோடு இந்த தேர்தல் களத்தில் நான் கேட்பது, இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் மாறி மாறி இந்த ஏமாற்றுக்காரர்களை நம்பி ஏமாந்து போய் நீங்கள் மாறி மாறி வாக்களித்து இருக்கலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாயி. நீங்கள் ஆதரிக்க வேண்டிய வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை நதியா தமிழரசன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க.